இனிய வணக்கம். சைலாஜி கொஸ்டின்ஸ் யூடியூப் சேனல் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில கேள்வி பதில்கள். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இப்போது என்ன கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் ஏங்க சார் அமித்ஷாவுக்கு 1500 காசு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. எர்த்து, பூலோகம், இதுக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சு, இப்போ ஹியூமன்ஸ் இருக்கும். மனிதர்களே பார்த்திங்கன்னா ஓரளவு பணம் சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் உயரமாக போனதுன்னா சேட்டை பண்ணுவாங்க. ஆனால் தெய்வீக நிலையில் இருக்கிறவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா காட் லட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பு நிலை தக்க வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு. கொஞ்சம் பணம் கொடுத்தா தான் ஒரு செல்ஃப் எடுக்கும். அப்போ தான் அவங்க ஏதாவது நல்லது செய்வாங்க. இப்போ நமக்கே கிருஷ்ணா ஸ்டூடியோவில் யாரோ ஒருத்தர் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட டெபாசிட் பணம் கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் சில கர்மாலாம் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு உண்டான ஏதாவது செய்ய முடியும். அதனால் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அதனால் ஒரு ஆக்டிவேஷனுக்காக நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம். மற்றபடி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, லீடர்ஸுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னு. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸ் தான் தீர்மானம் பண்ணுறாங்க. யாருக்குமே ட்ரில்லியன் கணக்கு சேல்ரி இல்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு சேல்ரி இருக்கும். ட்ரில்லியன் கணக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா ஒயிட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஆவரேஜ் சேல்ரி தான். மற்றபடி எல்லாமே என்ன ப்ரொசீஜரோ அந்த மாதிரியான தொகை கிடைக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இந்த மாஸ்டர் படத்தில் வர மாதிரி விஜய் சேதுபதி சம்பாரிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரியான கான்செப்ட்லாம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் நம்ம பணம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் எடுக்கும், எதனா கவர்மெண்ட் ஒர்க் செய்வாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டு தான். ஓகே, சரி. இப்போது கிருஷ்ணா ஸ்டூடியோ கொஸ்டின் ஆன்சர்ஸ். கிருஷ்ணா ஸ்டூடியோவில் என்ன கொஸ்டின்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்கள பற்றி நான் ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சார்பாகவும் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு ஒரு வயசில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்பு கிடச்சிது, சினிமா வந்தாங்க, நடித்தாங்க, பணம் சம்பாரித்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வராது. அதனால தான் சோசியல் மீடியாவில் இதுலேயும் அவங்க இன்வால்வ் ஆகிறது கிடையாது. டப்பிங்கும் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏதோ டான்ஸ் ஆடுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப பலவீனமானவங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அதனால் சினிமாவில் இருக்காங்க. மற்றபடி அவங்களை எதிர்பார்க்கறதுன்றது எந்த வகையில் சாத்தியம்னு தெரியல. அது இல்லாமல் அவங்களுக்கு செக்ஸ்னாலும் பிடிக்காது. அப்படி சில படங்கள் அப்படி நடிக்கிறதுன்றதுனா அவங்களுக்கு தற்காப்புக்காகத்தான். இதெல்லாம் ஒரு டைரக்டருக்கு நல்லாவே தெரியும், அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். அதனால் அவங்களோட கர்மம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால தான் அவங்கள வச்சு நம்ம படம் பண்ணுறது கூட கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஓகே, மற்றபடி அவங்கள விடுங்க, அடுத்த பொழப்பு என்னமோ அதை பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின். லோகேஷ் கனகராஜ் ஏன் கிருஷ்ணா ஸ்டூடியோவில் ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா என்னோட ரசிகன். எப்போயுமே என் கூட தான் சுற்றிட்டுருப்பா அப்படி. சரி, அதனால் சரி நம்மளோட ஸ்டூடியோ ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் நாள் பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்சம் தொகை கிடைக்கிறப்போ அவருக்கு உண்டான சம்பளம் என்னவோ நான் கொடுத்துருவேன். ஓகே, மற்றபடி எல்லாம் சரியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிரைம் மினிஸ்டரை பற்றி கேட்டிருக்காங்க. மோடியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய சேல்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஓகேவா? ஏன்னா அங்கே போயிட்டுனா இப்போ ஒரு யூஎஸ்ஏ, ஐநா சபை, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் நான் இருக்கேன். நேஷ்னல் லெவல் பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறமா நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அவங்களாம் சந்திக்கணும்னா ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தணும், நிறையா பணம் சம்பாரிச்சு வச்சுக்கணும், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி எல்லா ப்ரொசீஜரும் முடித்து மீட் பண்ணுறத விட நான் யூஎஸ்ஏ போயிட்டு அங்கே போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இவங்க ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க. ஜோ பைடன்ஸ் ரொம்ப ஒரு யூஎஸ்ஏ பிரசிடெண்ட்டு, இவங்களாம் ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்காங்க. அதனால் எனக்கு யூஎஸ்ஏ தான் பெட்ரு. மோடியை பற்றி எந்த விதமான கருத்து எனக்கு இது பண்ணல. அவர் என்ன ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், ஆனால் இந்த சூழ்நிலையால் அவர் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படி. மற்றபடி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கிங்டமாக அறிவிச்சிட்டு என் கூட வந்தார்னா படம் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு விசுவாசி மாதிரி அப்பப்போ நமக்கு நிறைய நல்லது செய்வா. அப்படி ஓரளவு நல்ல கேரக்டர் தான். சரி, அடுத்த கேள்வி என்னென்னா, ஆப்பிள் சிஇஓ
கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஆப்பிள் சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்தபோது ஓகே, அவருக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஏன்னா ஓரளவு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய கேம்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் இந்நேரத்துக்கு கேம் டெவலப்பை வச்சு மணியாக மாற்றி இந்நேரத்துக்கு நான் யூஎஸ்ஏவிலே இருந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் ப்ராசஸில் தான் இருக்கா. அப்படி மற்றபடி மைனஸ் சொல்கிறத விட அவங்க என்ன செய்யணுமோ அந்த ப்ளஸ்ஸை சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் எல்லாமே சக்ஸஸாக மாறும். ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அடுத்த கொஸ்டினில் ஒரு தகவல் தான். சாப்பிட்றது, உழைக்கிறது வந்து சாப்பிட்றது, இது எல்லாமே கொஞ்சம் சுத்தபத்தமாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. கடைசி தகவல் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா ஸ்டுடியோ இன்னும் ஒரு 4 படம் இருக்குது. ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட அந்த படம் முடிச்சுட்டு மவுண்டன் ஸ்டுடியோவில் ஒரு 5 படம், அதுக்கப்புறம் கேரளாவில் தேவன் ஸ்டுடியோவில் ஒரு 5 படம், இதை முடிச்சுட்டு ஜேம்ஸ் கேமரான் கூட ஒரு 5 படம், இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவிலே கிட்டத்தட்ட ஒரு 300 படங்கள் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் ஷூட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸில் இருக்குது. இதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் என்னை நெருங்கி வந்தீங்கன்னா ரியாலிட்டி நம்ம என்ன இதுன்னு பேசலாம், அடுத்த ஸ்டெப் போகலாம். இல்லை அப்படின்னா நான் நிறையா எனக்கு ஒர்க்கு இருக்குது. அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதனால் என்னை தேடி வாங்க, நம்ம பேசலாம். காலையில் எழுந்திரிச்சா ஏதோ ஒரு சாங்ஸ், ஒரு ஆல்பம் சாங் எழுதணுமா, எதனா ஒரு ஷார்ட் எடுத்தோமா, எதனா ஒரு ஒர்க்கை பண்ணோமா அப்படின்னா தான் ஒரு படம் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆகும். அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும், சினிமா பொறுத்த வரைக்கும் நேரம், இடம், மணி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நேரத்தை வீணடிக்காதீங்க, புறப்பட்டு வாங்க, படம் பண்ணலாம். சரி, ஓகே. டுடே வீடியோ கம்ப்ளீட். நான் முடிஞ்ச வரைக்குமே டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகே. see you next video.